தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போடப்பட்ட ஒவ்வொரு பேக்கேஜுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவினம் எவ்வளவு என்பதை வெளிப்படையாக வெளியிடுவதற்கான நடவடிக்கையும் திட்டத்தில் கொண்டு வர வழங்கப்பட்டிருக்கு. இந்த காணப்பட வேண்டும். 5 ஆண்டுகள் நீண்ட 5 ஆண்டுகளுக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு நடுவாக ஏற்பட்ட செலவுகளை களைவதற்கான நடவடிக்கை மாநில முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்று கேட்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசு தற்போது செயல்படுத்தப்பட்ட மருத்துவ காப்பீடு திட்டத்திலே நமக்கு வெறும் கண்துடைப்பாங்க. கிட்டத்தட்ட சாதாரணமாக சொல்லணும்னா கத்தி வச்சா காசு, வேற எதுக்கும் காசு கிடையாது. அப்போ இந்த காப்பீடு திட்டம்ங்கிறது ஒரு மோசடி திட்டம்ங்கிறது கிட்டத்தட்ட நம்ம அரசு ஊழியர்கள்லாம் என்ன நினைக்கிறோம்னா இபிஎஃப்ல இருந்தா கூட போய் இஎஸ்ஐல பார்த்தா கூட நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஆனா அரசு மருத்துவ கட்டமைப்புல இவ்வளவு பெரிய கட்டமைப்பு முறையீடு அரசாணை 122 ஏற்று நடத்து மருத்துவ காப்பீடு திட்டத்தை அரசே ஏற்று நடத்து ஒன்றுபடுவோம் வெற்றி கிட்டும் வரை இறுதி வெற்றி. குமரன், மாநில செயலர், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டத்தின் முடிவிற்கிணங்க இன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் அரசாணை 122 இருக்கக்கூடிய குறைபாடுகளை களைய கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் மாவட்ட ஆட்சியரிடம் பெருந்திரள் முறையிடும் மாண்பு முதலமைச்சருக்கு அனுப்புவதற்கான இயக்கமாகவும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதன் ஒரு பகுதியாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வாயிலில் இன்று நடந்து வருகிறது. இதில் இந்த அரசாணை 122 இருக்கக்கூடிய குறைபாடுகளாக இருக்கக்கூடிய விஷயங்களை களைய வேண்டும் என்பதும், ஏற்கனவே தனியார் மையத்தில் இருந்ததை இன்றைக்கு பப்ளிக் செக்டார் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸை எடுத்து நடத்துவது என்பது தாண்டி இன்னைக்கு அரசே இந்த இன்சூரன்ஸ் திட்டத்தை ஏற்று நடத்த வேண்டும். மேலும் இதில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுடைய தாய் தந்தையரையும் இதில் இணைக்கப்பட வேண்டும். அவர்கள் விடுபடுகிறது. மற்றும் திருமணம் ஆகிவிட்டால் தாய் தந்தையர் இல்லை, திருமணம் ஆகவில்லை என்றால் தான் தாய் தந்தையரை சேர்க்க முடியும் என்பது. அதே போன்று திருமணம் ஆனதற்கு பிறகு விடுபடுவது என்பது இருக்கிறது. நிதி என்பது கூடுதலாக்கப்பட்டிருக்கு. அரசு மருத்துவமனைகளிலும் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பயனளிக்கக்கூடிய வகையில இந்த திட்டத்தை மாற்றப்பட வேண்டும். இது அரசு மருத்துவமனைகளுக்கும் இது விஸ்தரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும், மேலும் இதற்கான கார்டு என்பது இன்னைக்கு அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். இதுல கட்டணம் இல்லாத சிகிச்சை என்பதுதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்று சொன்னால் இதுல இன்சூரன்ஸ் என்பது, மருத்துவ காப்பீடு என்பது கட்டணம் இல்லாமல் சிகிச்சை பெறுவதுதான். ஆனால் ஒரு அரசு ஊழியர் ஒரு மருத்துவமனையில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டால் அதற்கான நிதி என்பது, ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவினம் என்பது கூடுதலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில அரசு இன்சூரன்ஸ் இருந்து கொடுப்பது என்பது மிக சொற்ப அளவா இருக்கு. ஒரு 20-25% தான் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கிறது. அப்ப அது முழுமையான கட்டணமில்லா சிகிச்சையாக இதை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது நடந்து வருகிறது. இதுல மேலும் மருந்துகள், லேபு போன்ற விஷயங்களிலும் இதுல தொடர் சிகிச்சைகளுக்கு கட்டணம் இல்லாமல் வழங்குவதற்கான நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும் என்பது, முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டிற்குள் இந்த கட்டணமில்லா சிகிச்சையாக இதை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை மாநில முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கோரிக்கை முறையீடு என்பதும் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் என்பதும் நடந்து வருகிறது.
நன்றி. விஜயகுமரன், மாநில செயலாளர், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம். குமார், வடசென்னை மாவட்ட தலைவர், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரிலிருந்து உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் அரசாணை 123 உள்ள பல்வேறு முரண்பாடுகளை கலைந்து புதிய அரசாணையை வெளியிட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மூலமாக பெருந்திரள் முறையிடும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் நடத்த வேண்டும் என்று மாநில மையம் முடிவெடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் இந்த பெருந்திரள் முறையீடு என்பது நடைபெற்று வருகிறது. அந்த புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பல்வேறு முரண்பாடுகள், அதாவது அரசே இந்த காப்பீடு திட்டத்தை எடுத்து நடத்தணும். இப்போ யுனைடெட் இந்தியா நிறுவனத்திற்கு இந்த அரசாணை இந்த காப்பீடு திட்டத்தை உரிமை கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த நிறுவனம் என்ன பண்ணுது, தனியார் இன்னொரு நிறுவனத்திற்கு வழங்கும் பட்சத்துல அதுல வெளிப்படைத்தன்மை என்பது இல்லை. இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் எவ்வளவு ரேட்டு ஃபிக்ஸ் பண்றாங்கிறது வெளிப்படைத்தன்மை என்பது இல்லாம இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்துல தந்தையாரும் தாயாரையும் இணைக்கணும். ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மருத்துவ காப்பீடுல தந்தையும் தாயும் இணைக்க கூடாது என்பது அரசாணை ஏற்கனவே உள்ள அரசாணை இருக்கும். அதை திருத்தம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாம இது கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்னு சொல்றாங்க. ஆனா நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்ரேஷன் செல்ல போனால் அதுல நீங்க அதுல இருக்கின்ற கிளைம்னு பாத்தீங்கன்னா வெறும் 20% மட்டும்தான் கிளைம் வாங்க முடியுது. முழுமையான அந்த செலவினத்தை வழங்குவதற்கான திட்டத்தை நீங்க கொண்டு வரணும். அது மட்டுமின்றி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அருகாமையில் உள்ள மருத்துவமனை நிறைய இருக்குது. அந்த மருத்துவமனைக்கு செல்ல முடியல. ஆனா அதுல இருக்கின்ற மருத்துவமனைக்கு தான் அந்த அரசு எந்த மருத்துவமனை அங்கீகரிக்கப்படுதோ அதுலதான் நாங்க போகணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அரசு மருத்துவமனையிலுமே இந்த சிகிச்சை பெற முடியாத சூழல் என்பது இருக்கு. இப்போ முதலட்சம காப்பீடு திட்டத்துல உள்ள அனைத்து அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை என்பது பெறலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற அந்த காப்பீடு திட்டத்துல அரசு மருத்துவமனையில சிகிச்சை எடுக்க முடியாம இருக்கு. உதாரணமாக கொரோனா காலகட்டத்துல இந்த காப்பீடு திட்டத்துல சிஹெச்ல அட்மிட் ஆகி கொரோனாவில் செவிலியர் 60,000 ரூபாய் பணத்தை கட்டினதுக்கு அப்புறம் தான் டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டிய சூழல் என்பது இருக்கு. இது போன்ற பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அந்த கேன்சர் உள்ளிட்ட இப்ப டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட்ல எடுக்கிற அந்த அரசு ஊழியர்களுக்கு நீங்க அந்த கொடுக்குற அந்த பேக்கேஜ் என்பது அந்த 5 ஆண்டுகள்ல முடியாது. ஏன்னா நீங்க ஒரு ஆண்டுகளுக்கே அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட அந்த செலவினம் என்பது ஆகுது. அப்போ அவங்களுக்கு அது சில நோய்கள் காலவரையற்ற இருக்கு. அந்த உயிர் வாழும் வரை அந்த நோய்களுக்கான ட்ரீட்மெண்ட். இப்போ நீங்க கேன்சர்லாம் ஹீமோதெரப்பி பண்ணுவது உயிர் வாழ்ற வரை அந்த ஹீமோதெரப்பி என்பதை செய்ய வேண்டிய சூழல் என்பது இருக்கும்போது அந்த பேக்கேஜுக்கான அமௌண்ட் அது பத்தாது. எனவே அது அரசு காலம் உள்ள வரை அந்த காப்பீடு திட்டத்தை நிதியை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்திருக்கோம். அதிகப்படுத்தணும். இந்த அமௌண்ட் பத்தாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஏற்கனவே அரசு 300 ரூபாய் என்பது பிடித்தம் செய்திருந்தாங்க. இப்போ கூடுதலாக 400 ரூபாய் கிட்டத்தட்ட 375 ரூபாய் கிட்ட அந்த இது இருக்கு. அதான் இந்த திருத்தங்களை தமிழக முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று இந்த திட்டத்தை அரசு உடனடியாக அரசை ஏற்று நடத்த வேண்டும். தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த பொறுப்பா இந்த காப்பீடு திட்டத்தை அவருடைய கண்டல கொண்டு வரணும் என்பதை கோரிக்கை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் அரசை எடுத்து நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இன்னொன்னு, அரசு மருத்துவமனைகள்ல காப்பீடு திட்டங்கள் செயல்படாத நிலையில இருக்கு. தேவையான அளவிற்கு இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே காப்பீடு திட்டங்கள் பயன்படுத்த தேவைப்படும். மற்ற இடங்கள்ல தேவையில்லாத அளவுக்கு காப்பீடு திட்டங்கள் இருந்தா மட்டும் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கு. இன்னொன்னு என்னன்னாக்கா, ஏதாவது நோய்களுக்கு சம்பந்தமா இருக்கக்கூடிய காப்பீடு திட்டம் இல்லாம தனிப்பட்ட முறையில அது கிளைம் ஆகுறது ரொம்ப சிரமம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நாங்க என்ன சொல்றோம்னா, மாவட்ட ஆட்சியர் நீங்க முறையிட்டு இருக்கணும், கூட்டம் நடத்தணும். 2 ஆண்டுக்கு மாதத்துல 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது மாதத்துக்கு ஒரு 2 முறையாக இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும். அப்போ நீங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போட்ட அந்த அக்ரிமெண்ட்ல எவ்வளவு நீங்க கிளைம் கொடுத்துருக்கீங்க அதை நீங்க ரெவியூ பண்ணணும் அப்படிங்கிற உள்ளிட்ட கோரிக்கைகளை நாங்க கொடுத்துருக்கோம். இப்போ அரசுடைய ஆசிரியர் மட்டும் இல்லாம பொதுமக்களும் இதுல நிறைய பாதிப்பு என்பது இருக்குது. அதனால நாங்க இந்த காப்பீடு திட்டத்தை அரசு ஏற்று நடத்தணும்னு நம்ம கேட்டுருக்கோம். என்னன்னா, இந்த காப்பீடு திட்டங்கள்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்கும், சிடி ஸ்கேன் இருக்கும், இதுல கிளைம் ஆக மாட்டாங்க. ஆமா, அது இப்ப நான் அந்த கோரிக்கையில நாங்க அதெல்லாம் சொல்லிருக்கோம். ஸ்கேனிங்கு அப்புறம் மெடிசன்ஸ் உள்ளிட்ட அனைத்துமே நீங்க இந்த திட்டத்துல கொண்டு வரணும். இப்ப நீங்க பிரைவேட் இருக்கிற இதுல இன்சூரன்ஸ்ல இல்ல தனியார் நிறுவனத்துல
முழுமையாக அந்த கிளைம் வந்து கொடுக்குற பட்சத்துல ஏன் அரசு கொடுக்க முடியல? இந்த திட்டங்களை வந்து அரசே வந்து அரசு ஊழியருக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்தினை அப்ப நீங்க வந்து அதை முழுமையாக அந்த அந்த பயனாளிகளுக்கான முழு தொகையும் வந்து அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. என் பேர் சிவகுமார், வடசென்னை மாவட்ட தலைவர், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம். நன்றி சார். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் ஹசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரி ஒர்க், ராமநாதபுரம்.